ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஒரு சில விஷயத்துல வந்து தெளிவில்லை. அதுவும் மெயினாக வந்து லவ் அப்படின்னா என்ன, லஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லவ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தெரிஞ்ச ஒரு பாட்டி தாத்தா வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் 3rd year படிக்கிறப்போ வந்து அவங்கள வந்து எனக்கு தெரியும், சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறப்போ வந்து அவங்க வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தாலே வந்துட்டு கண் எடுக்கவே தோணாது. அந்த அளவுக்கு வந்து செம்ம க்யூட்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஓல்டு கப்பிள். பட் ரியலி அவங்க ஒரு கோல்டான ஒரு கப்பிளாக எனக்கு வந்து தெரிஞ்சாங்க. பிகாஸ் அவ்வளோ க்யூட்டுங்க. அந்த 2 பேருமே அன்பை பரிமாறிக்கிறது, தே லவ் ஈச் அதர். ஸோ அவங்க வந்துட்டு காலேஜ் போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட நாங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் வந்துட்டு நான் டவுட்டாக வந்து கேட்ட ஒரு சில விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ண ஒன் ஆஃப் த திங் தான் வந்துட்டு லவ் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து உங்களை அறியாமலே நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலாக இல்லாமல் அவங்களோட கேரக்டர், அவங்களோட பிஹேவியரை வந்துட்டு அட்ராக்ட் ஆவீங்க. லைக் அவங்க யாரை வேணாலும் இருக்கலாம், உங்களோட சரௌண்டிங்ஸில் இருக்கலாம், முன்னப்பின தெரியாதவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். யூ கேன் ஃபீல் தட் அவங்க மேலே வந்துட்டு உங்களுக்கு இனம் புரியாத ஒரு லவ் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு அன்பு வந்து க்ரியேட் ஆகும். அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் நாட் அ பெயின்ஃபுல் திங். ஆனால் அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது அப்படியே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. யூ கேன் ஃபீல் தட் அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும் லவ் அப்படிங்கிறதுல. லவ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இட்ஸ் அ குட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா லவ் பண்ண தெரியல அப்படின்னா தான் தப்பு. லவ் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பே கிடையாது. ஸோ எப்போவுமே சரி, லவ் பண்ணுறப்போ வந்துட்டு ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த லவ் லைஃப்பில் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ ஷுட் பி ஹேண்டில் த ப்ராப்ளம். ரொம்ப வந்து கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க, சரியா. ஏன்னா அது காதலில் வந்துட்டு கண்ணாடி மாதிரி தான், டக்குன்னு வந்துட்டு பிரேக் ஆயிரும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் லவ் அப்படிங்கிறது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லஸ்ட்டை வந்துட்டு லவ்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் அவங்கள அப்ரோச் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லுறதுக்கு வந்துட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் திணறினேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் வரும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பக்கத்தில் போகுது கூட வந்துட்டு யூ ஃபீல் ஒரு விதமான ஒரு தயக்கம், ஒரு பயம், இது எல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த தாத்தா சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபீல் யார்கிட்ட ஏற்படுதோ அதுதான் லவ் அண்ட் அவங்க தான் உங்களுக்கான பர்சன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது யாரை வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. அந்த பர்சன் தான் வந்துட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய என்ன சொல்கிறது, டிவைன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் யார்கிட்ட வந்து தயங்குறீங்க, ஒரு உண்மையை சொல்லணும், இல்லை ஒரு என்னோட விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பேட்டில் நடக்கும், ஓகேங்களா. அந்த பேட்டில் வந்து யாருக்கிட்ட வந்து பார்த்தோ இல்லை உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்துட்டு லவ். அவங்க தான் வந்துட்டு அவங்கள தான் உங்கள் மனசு வந்துட்டு தேடிட்டு இருந்தது ஒரு பர்சன், அவங்க தான் அந்த பர்சன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ்னா என்ன, லஸ்ட்னா என்னங்கிறத பற்றி நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி நிறைய வந்து இழுத்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு லவ் ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன், சரிங்களா. அந்த லவ் வந்து நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியான ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணும், எந்த மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு இதுதான். லவ் அப்படின்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வராத மனுஷங்களே வந்துட்டு கிடையாது, சரிங்களா. எல்லாருமே வந்துட்டு ஒரு லவ் லைஃப்பை வந்து தாண்டி தான் வந்திருப்பாங்க. அப்படி லவ் லைஃபே நான் தாண்டல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சத்தியமாக நம்பிடாதீங்க. இல்லாட்டி அவங்களால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் ட்விங்கர் பெல் ஆனி.